வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைவ் டெஸ்ட் சாயில் மெக்கானிக்ஸில் 3 டாபிக் சொல்லியிருந்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், கன்சிஸ்டன்சி லிமிட் ஆஃப் சாயில் அண்ட் 3 ஃபேஸ் சிஸ்டம். இந்த 3 டாப்பிக்கில் தான் லைவ் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லைவ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்டு. சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்டு. ஆன்சர் தெரிஞ்சால் கீழே லைவில் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நானும் ஒரு நிமிஷம் கேப் விட்டு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலயமா சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட் ஆனால் அதுக்கு பேர் என்ன? இதுதான் கொஸ்டின். சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட். ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் சி, டெலஸ். சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் டெலஸ். கொஸ்டின் வந்து கொஞ்சம் உள்ளேருந்து இன்டீரியராக தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் வந்து பிரிண்டட் கொஸ்டினாகவும் இருக்கும். கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் திட்டக்கூடாது. படிக்கலைனாலும் பரவாயில்ல, கொஸ்டினை ஓரளவு கவனிச்சுட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2, சாயில் ஃபார்மிங் சைக்கிள் கன்சிஸ்டிங் ஆஃப். சாயில் ஃபார்மிங் சைக்கிள் கன்சிஸ்டிங் ஆஃப். சாயில் வந்து ஒரு சைக்கிள் மூலயமா ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த சைக்கிள் வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் ஃபார்ம் ஆகுது அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து டெபாசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வெதரிங். ஆப்ஷன் பி வெதரிங், டெபாசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆப்ஷன் சி வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? சாயில் ஃபார்மிங் சைக்கிள் கன்சிஸ்டிங் ஆஃப். ஆன்சர் சொல்லாமா? ஸோ ஆன்சர் இஸ் சி, வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன். ஃபஸ்ட்டு வெதரிங் மூலியமாக சாயில் வந்து பிரியுது. அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்ச சாயில் வந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஒரு இடத்துக்கு போகுது இல்லையா? ஸோ அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த இடத்துல டெபாசிட் ஆகிடுது. ஸோ அதுதான் டெபாசிஷன். So answer is C, weathering, transportation and deposition. Third question போலாமா? Soil transported by the wind is called. Soil transported by the wind is called. Soil வந்து wind மூலமா transport ஆகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன? ஸோ ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். alien soil, marine soil, alluvial soil. Soil transported by the wind is called. ஸோ ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் ஏ, ஏலியன் சாயில். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். வைண்டுனா காற்று. ஸோ காற்றுல தானே ஏரோப்ளேன் போகுது. ஸோ அதே மாதிரி தான் காற்று மூலயமா சாயில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆனால் அதுக்கு பேர் ஏலியன் சாயில். சாயில் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் பை த வைண்ட் இஸ் கால்ட் ஏலியன் சாயில். ஃபோர்த் கொஸ்டின், which of the following is responsible for the formation of residual soil? Which of the following is responsible for the formation of residual soil? Residual soil வந்து எது மூலமா ஃபார்ம் ஆகுது? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து wind, water, none of this. wind, water, none of this. காற்று மூலயமா ஃபார்ம் ஆகுதா, தண்ணி மூலயமா ஃபார்ம் ஆகுதா, இது எதுவுமே இல்லாமல் ஃபார்ம் ஆகுதா? ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ரெசிடுயல் சாயில் எது மூலயமா ஃபார்ம் ஆகுது? வெதரிங் ஆக்ஷன் மூலயமா தான் ரெசிடுயல் சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். ரெசிடுயல் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை ஒன்லி இன் வெதரிங் ஆக்ஷன். ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து வெதரிங் கொடுக்கல. ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த சாயில். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த சாயில். ஸோ ஈஸியான கொஸ்டின்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வர கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் சொல்ல கீழே ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆன்சர் தெரியலனாலும் நான் சொல்லிடுறேன். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த சாயில். அதிகமான சாயிலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து லெஸ் தென் 2, மோர் தென் 2.5, டிட்டர்மைன்ட் பை ஹைட்ரோமீட்டர். லெஸ் தென் 2, மோர் தென் 2.5, டிட்டர்மைன்ட் பை ஹைட்ரோமீட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாயிலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும்? ஸோ ஆன்சர் இஸ் மோர் தென் 2.5. அதிகமான சாயிலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எல்லா சாயிலுக்குமே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரேஞ்ச் வந்து மோர் தென் 2.5 தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 2 வந்து இன்ஆர்கானிக் சாயில் இருக்கு இல்லையா? அதுக்கு மட்டும்தான் இந்த லெஸ் தென் 2 1.6 வரும், 1.8 வரும். ஸோ இன்ஆர்கானிக் சாயிலுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரேஞ்ச் வந்து மாறுபடும். மற்ற எல்லா சாயிலுக்குமே மோர் தென் 2.5 தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் ஆன்சர் இஸ் பி, மோர் தென் 2.5. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த சாயில் is more than 2.5. Answer is B. Next question, sand generally contains salt if it is obtained from. Sand generally contains salt if it is obtained from. Sand வந்து salt கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அந்த salt கண்டென்ட் நிறைஞ்ச சாண்டை வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்? ஸோ ரிவர் பெட்லேருந்து எடுக்கிறோமா, சீ பெட்லேருந்து எடுக்கிறோமா, ஆர் போத் அண்ட் ஏ அண்ட் பிலேருந்து எடுக்கிறோமா? ஸோ சால்ட்டி சாண்டு எங்கேருந்து எடுக்கிறோம்?
ஆன்சர் இஸ் பி சீபெட். கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சாண்டு தானே சால்ட் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி சீபெட். Sand generally contains salt if it is obtained from seabed only. Answer is B. Next question போலாமா? So next question, the ratio of volume of voids to the total volume of soil mass is called. The ratio of volume of voids to total volume of soil mass is called. Volume of voidsக்கும் total volume of soil massக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்ன? அதாவது VV divided by VS. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏர் கண்டென்ட், போரோசிட்டி, வாய்ட் ரேஷியோ, ஆல் த எபோ. ஏர் கண்டென்ட், போரோசிட்டி, வாய்ட் ரேஷியோ, ஆல் த எபோ. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கும் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோங்கிறது என்ன? ஸோ ஆன்சர் இஸ் பி போரோசிட்டி. Porosity equal to volume of voids divided by total volume of soil mass. Answer is B, porosity. Next question. The moisture content of soil below which the soil volume becomes constant is called the moisture content of the soil below which the soil volume becomes constant is called. So சாயிலோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சாயிலோட வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன? இதில் கொடுத்துருக்க கண்டென்ட்டில் ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சாயிலோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்க கீவேர்ட். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், நன் ஆஃப் த அபோவ். லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அண்ட் நன் ஆஃப் அபோவ். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். The moisture content of the soil below which the soil volume become constant is called shrinkage limit. Answer is C, shrinkage limit. ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா லோ வாட்டர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டோட ஈஸி டெஃபினிஷன் வந்து இதுதான். வாட்டர் கண்டென்ட் ஆர் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio liquid limit minus water content divided by plasticity index for a soil mass is called. The ratio of liquid limit minus water content divided by plasticity index. இதுதான் ஃபார்முலா. liquid limit minus water content divided by plasticity index. இது எதுக்குள்ள ஃபார்முலா? liquidity இண்டெக்ஸா, shrinkage ரேஷியோவா, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸா ஆர் டஃப்னஸ் இண்டெக்ஸா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்துட்றேன். ஸோ லிக்விட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஆன்சர் சொல்லலாமா? ஸோ ஆன்சர் இஸ் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். லிக்விட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாய்ட் ரேஷியோ இ அண்ட் போரோசிட்டி என். The relationship between void ratio E and porosity N. void ratioக்கும் porosityக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்தாக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் ஆன்சர்னு யோசிங்க. ஒரு 1 minute டைம். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஸோ ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாய்ட் ரேஷியோ இ அண்ட் போரோசிட்டி என். இக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ வாய்ட் ரேஷியோ இ அண்ட் போரோசிட்டி என். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ரிலேட் பண்ணி யோசிங்க, அப்போ தான் ஆன்சர் வரும். ஸோ வாய்ட் ரேஷியோவுக்கு உள்ள ஃபார்முலா அண்ட் போரோசிட்டிக்குள்ள ஃபார்முலாவை ரிலேட் பண்ணால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் பி, இ ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 + இ. இ ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 + இ. ஸோ ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 ஃபார்முலா தான் தெரியும். ஒன்று வாய்ட் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா, இன்னொன்று போரோசிட்டிக்குள்ள ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ட் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா என்ன? இ ஈக்குவல் டு என் டிவைடட் பை 1 - என். ஸோ இது வாய்ட் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா. அடுத்து போரோசிட்டிக்குள்ள ஃபார்முலா என்ன? என் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 1 + இ. ஸோ இது போரோசிட்டிக்குள்ள ஃபார்முலா. இந்த ரெண்டையும் போரோசிட்டி ஒரு பக்கமும் வாய்ட் ரேஷியோ இன்னொரு பக்கமும் வச்சா என்ன கிடைக்கும்? ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் 1 - என் இன்ட்டு இ ஈக்குவல் டு என்னன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எங்கேயாவது ஆப்ஷனில் இருக்கா? 1 - என் இன்ட்டு இ ஈக்குவல் டு என். ஸோ இது வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகலை. ஸோ அடுத்த ஃபார்முலா என்ன இருக்குது? பேலன்ஸ்
n equal to e divided by 1 plus e. ஸோ இதையும் அதே மாதிரி கொண்டு போங்க. 1 plus e into n equal to eன்னு வரும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி. 1 plus e into n equal to e. ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Next question. Gravel and sand belongs to the following category of soil. Gravel and sand belongs to the following category of soil. So gravel and sand இந்த ரெண்டு டைப்பும் எந்த கேட்டகரியில் வரும்? அலுவியல் சாயிலில் வருமா, கொகசிவில் வருமா, எக்ஸ்பான்சிவில் வருமா, மெரைனில் வருமா? கிராவல் அண்ட் சாண்ட் எந்த கேட்டகரி ஆஃப் சாயில்? ஸோ ஆன்சர் யோசிச்சு பாருங்கள். கிராவல் அண்ட் சாண்ட் இது ரெண்டும் எந்த கேட்டகரியில் வரும்? ஸோ புக்கில் வந்து புன்மியா புக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 2-3 பாரை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த கொஸ்டின் இருக்கும். கிராவல் அண்ட் சாண்ட் எந்த கேட்டகரியில் வரும்? ஸோ ஆன்சர் இஸ் ஏ, அலுவியல் கேட்டகரி. கிராவல் அண்ட் சாண்ட் பிலாங்ஸ் டு த ஃபாலோயிங் கேட்டகரி இஸ் அலுவியல் கேட்டகரி. கிராவல் அண்ட் சாண்ட் இஸ் அலுவியல் கேட்டகரி. ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the plasticity index of the soil mass is 0, the soil is. If the plasticity index of the soil mass is 0, the soil is. சாயிலோட plasticity index வந்து 0வாக இருக்குது. ஸோ அப்போது அது வந்து என்ன டைப் ஆஃப் சாயில்னு கேட்குறாங்க. சாயிலோட plasticity index 0. ஸோ அப்போ என்ன சாயில்? கிளேவா, கிளேலி சில்ட்டா, சாண்டா, சில்ட்டா? ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் வீடியோவில். சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஓகே, யோசிச்சுட்டிங்களா? ஆன்சர் சொல்லாமா? ஸோ சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் ஆன்சர் இஸ் சி, சாண்ட். ஆன்சர் இஸ் சாண்ட். சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் ஆன்சர் வந்து சாண்ட். ஸோ இது வந்து எப்படி ஆன்சர் சொல்கிறோன்னா 3 லிமிட் தான். ஸோ 0வாக இருந்தால் சாண்டுன்னு சொல்லிட்டோம். அடுத்த பிளாஸ்டிசிட்டி ரேஞ்ச் வந்து 0 to 15 இருந்தால் அது சில்ட். அடுத்த ரேஞ்ச் 15லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் அது கிளே. ஸோ இந்த 3 லிமிட் தான். 0வாக இருந்தால் சாண்ட், 0 to 15 இருந்தால் சில்ட், 15லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் கிளே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது சாயில் மாஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஆன்சர் இஸ் சி, சாண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Next question. An inorganic clay of high compressibility is represented by the symbol. An inorganic clay of high compressibility is represented by the symbol. Inorganic clay with high compressibility. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ இந்த பாக்ஸ் பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ inorganic clay with high compressibility. ஸோ SMCHMIMH. ஸோ இதில் எது ஆன்சர்? ஸோ ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் பி, CH. இனார்கானிக் கிளே வித் ஹை கம்ப்ரெசபிலிட்டி. ஸோ ஹை கம்ப்ரெசபிலிட்டிங்கிறது ஹெச், கிளேவுக்கு வர சிம்பிள் சி. ஸோ CH. அதனால தான் ஆன்சர் பி, CH. எம்ங்கிறது வந்து சில்ட்டுக்கான சிம்பிள். ஸோ இங்கே சில்ட்டு பற்றிலாம் கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இங்கேயும் உள்ள எம்ங்கிறதும் சில்ட், ஹெச்ங்கிறது ஹை கம்ப்ரெசபிலிட்டி. ஸோ இந்த ஆப்ஷன் சில்ட் வித் ஹை கம்ப்ரெசபிலிட்டின்னு இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. எஸ்ங்கிறது சாண்டுக்கான சிம்பிள். ஸோ இங்கே கொஸ்டினில் சாண்ட் இல்லை. ஸோ ஏவும் கிடையாது. ஸோ கிளே வித் ஹை கம்ப்ரெசபிலிட்டி இஸ் ஆன்சர் இஸ் பி, CH. நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of plasticity index and flow index is known as. The ratio of plasticity index and flow index. Plasticity indexுக்கும் flow indexுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்ன? Plasticity index to flow index. ஸோ liquidity indexா, shrinkage indexா, toughness indexா, consistency indexா? ஸோ எது ஆன்சர்? யோசிச்சு பாருங்கள். plasticity indexுக்கும் flow indexுக்கும் இடையில உள்ள ரேஷியோ. ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் சி, toughness index. Plasticity index to flow index is called toughness index. The ratio of plasticity index and flow index is known as toughness index. Next question. The submerged density is also termed as. Submerged density is also termed as. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளது தான், தெரியலனாலும் பரவாயில்ல, இப்போ கவனிச்சுக்கோங்க.
Submerged density is also termed as. Submerged densityக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு தான் கேக்குறாங்க. Saturated density, dry density, buoyant density. Saturated density, dry density or buoyant density. So இது answer. Submerged densityக்கு இன்னொரு பேர். So யோசிச்சாச்சா? Answer is C, buoyant density. Submerged density is also termed as buoyant density. Submerged densityக்கு இன்னொரு பேர் buoyant density. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான், கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. Submerged densityக்கு இன்னொரு பேர் buoyant density. Next question. The standard temperature for reporting specific gravity. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடான கொஸ்டின் கூட. The standard temperature for reporting specific gravity. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எடுக்கிறதுக்கான கரெக்டான டெம்பரேச்சர் எது இந்தியன் ஸ்டாண்டர்டில்? The standard temperature for reporting specific gravity 38 degree Celsius, 27 degree Celsius or 40 degree Celsius. மூணில் எது ஆன்சர்? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எது? ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் B, 27 degree Celsius. The standard temperature for reporting specific gravity is 27 degree Celsius. Answer is B, 27 degree Celsius. Next question. The formula of density index. The formula of density index. Density index oda formula enna? The formula of density index. So answer sollama? Okay, கொஞ்சம் யோசிங்க. The formula of density index, அதாவது ID equal to, formula of density index is equal to, answer is C, E max minus E divided by E max minus E minimum. E max minus E divided by E max minus E minimum. So Eங்கிறதுலாம் void ratio, E maxங்கிறது minimum void ratio, lowest stateல உள்ளது. E minimumங்கிறது highest state of void ratio. So answer is C, E max minus E divided by E max minus E minimum. Next question. The liquid limit is. The liquid limit is. So liquid limitங்கிறது எந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ? The liquid limit is. Limit between liquid to plastic state and limit between plastic to liquid and last limit between plastic to semi-solid. Liquid limit oda definition enna? Answer sollama? Answer is A, limit between liquid to plastic state. Limit between liquid to plastic state. ஒரு லிக்விட்லேருந்து பிளாஸ்டிக்காக மாறுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹையஸ்ட் லிக்விடோட லிமிட் எவ்வளோ இருக்குமோ அந்த லிமிட்டை அடைஞ்சதுக்கப்புறம் தான் அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் லிக்விட் லிமிட். லிக்விட்லேருந்து பிளாஸ்டிக்கு மாறினா லிக்விட் லிமிட், இதே பிளாஸ்டிக்லேருந்து லிக்விடாக மாறினா அந்த இடத்துல பிளாஸ்டிக் லிமிட்னு வரும். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிட்டா. லிக்விட் லிமிட் இஸ் லிமிட் பிட்வீன் லிக்விட் டு பிளாஸ்டிக் ஸ்டேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The porosity of the clay is 0.562. The void ratio of the clay is. Porosity கொடுத்துட்டு void ratio கேட்குறாங்க. இது வந்து சம் தான். ஸோ porosity கொடுத்துட்டு void ratio கேட்குறாங்க. ஸோ porosity என்ன? N equal to E divided by 1 plus E. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து நீங்கள் போட வேண்டியதான். 0.562 divided by 1 plus 0.562. ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஆன்சர் வந்து 1.283 வரும். 1.283. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Veiled range for degree of saturation. Veiled range for degree of saturation. Degree of saturation ஓட veiled range என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் S less than 0, 0 less than S less than 100, 0 less than or equal to S less than or equal to 100. இது மூணுல இது ஆன்சர். Veiled range for degree of saturation. ஸோ ஏதாவது தெரியுதா? Veiled range for degree of saturation. ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் இஸ் C,
0 less than S less than 100. Answer is Z. 0 less than S less than 100. ஸோ இதோட 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்லேருந்து சாயில் மெக்கானிக்ஸில் வைப்போம். ஸோ லைவ் டெஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்றணுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிச்சுட்டு நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத யோசிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.